சனி வந்து 10ல இருக்கும்போது பயங்கரமா வேலை பார்க்க வைப்பாரு. அது வந்து சனீஸ்வர பகவான் இந்த டைம் பீரியட்ல என்ன பண்ணுவாருன்னா ஒரு திறமைசாலி ஆக்கி விடுவார். உங்களை வந்து அந்த டைம் பீரியட்ல உங்களுக்கு ரொம்ப உழைக்கிற மாதிரி இருக்கும். வேலை விஷயமா நீங்க வேலை பார்த்துட்டு இருக்கிற இடத்துல வந்து உங்களுக்கு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், தயவு செஞ்சு நீங்க எதா இருந்தாலும் நீங்க உங்க சூப்பர்விஷன்ல நீங்களே உட்கார்ந்து உங்களோட பிசினஸ் சர்க்கிள்ல உங்க பத்தி வந்து கொஞ்சம் தப்பான விஷயங்கள் வந்து பரவ விட்டுட்டு இருப்பாங்க. கொஞ்சம் எக்ஸ்பென்சஸ் அது கூட இந்த டைம் பீரியட்ல உங்களுக்கு ஜாஸ்தியா ஆகிறதுக்கு வாய்ப்பு. மிதுன ராசிக்காரங்களுக்கு இந்த சனி பெயர்ச்சி எந்த மாதிரியான பலன்கள் இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். மிதுன ராசிக்காரங்களுக்கு பார்த்தீங்கன்னா 2023 ஜனவரி 17 இருந்து சனீஸ்வர பகவான் உங்களோட 9ஆம் வீட்டுல பெயர்ச்சி ஆயிட்டு வராரு. இப்போ உங்களுக்கு சனீஸ்வர பகவான் பார்த்தீங்கன்னா 9ஆம் வீட்டை விட்டுட்டு வந்து 10ஆம் வீட்டுல பெயர்ச்சி ஆக போறாரு. இந்த மார்ச் 29ஆம் தேதிக்கு அப்புறமா உங்களோட 10ஆம் வீட்டுக்கு வந்து சனீஸ்வர பகவான் போக போறாரு. இப்போ சனீஸ்வர பகவான் 10ல இருக்கும்போது உங்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் கொடுப்பாருன்னு பார்த்தீங்கன்னா 10ஆம் வீடுன்னா என்ன முதல்ல நல்லா புரிஞ்சுக்கோங்க. 10ஆம் வீடுன்னா உங்களோட தொழில் வீடு. சனீஸ்வர பகவான் எந்த வீட்டில் இருந்தா அந்த வீட்டுக்கு சம்பந்தப்பட்ட பெனிஃபிட்ஸ்ல இருந்து பிரிச்சு வைப்பாரு. ஆனா இந்த டைம் பீரியட்ல வந்து உங்களுக்கு தொழில் வந்து செய்ய வைப்பாரு. எதுக்குன்னா இப்போ மேஷ ராசியிலிருந்து பார்க்கும்போது 10ஆம் வீடுன்றது மகர ராசி, அது சனீஸ்வர பகவானோட வீடு. அதனால சனி 10ல வரும்போது வந்து சும்மா வெட்டியா சுத்திட்டு இருக்கிறவங்க, எந்த வேலையும் இல்லாம வந்து தண்டகையா திண்டிட்டு உட்கார்றவங்களை கூட என்னன்னா வேலை பண்ண வைப்பாரு. அதுதான் சனீஸ்வர பகவான். ஏன்னா தன்னோட சொந்த வீடு மிதுன ராசிக்காரங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மீனம்ன்றது சனீஸ்வர பகவானோட சொந்த வீடு இல்லைன்னாலும் 10ஆம் வீடுன்றது தன்னோட சொந்த வீடு. அதனால தன்னோட சொந்த வீடுக்கு வரும்போது வந்து மனிதரை வந்து சும்மா உட்கார விட மாட்டாரு, ஏதாச்சும் ஒரு வேலை செய்ய வைப்பாரு. அதுதான் சனீஸ்வர பகவான். இப்போ 10ல இருக்கக்கூடிய சனி வேற என்னன்னா உங்களுக்கு கொடுக்க போறாருன்னு பார்த்தீங்கன்னா ஒர்க் ஸ்ட்ரெஸ் அதிகமா இருக்கும், ஹெவி லோடா இருக்கும். 10 ரூபாய் வேலைக்கு வந்து 10 ரூபாய் சம்பளம் வாங்கிட்டு 100 ரூபாய்க்கு உழைக்கிற மாதிரி இருக்கும். எதுக்குன்னா சனி வந்து 10ல இருக்கும்போது பயங்கரமா வேலை பார்க்க வைப்பாரு. அது வந்து சனீஸ்வர பகவான் இந்த டைம் பீரியட்ல என்ன பண்ணுவாருன்னா ஒரு திறமைசாலி ஆக்கி விடுவார். உங்களை வந்து இப்போ 11ல சனி வரும்போது வந்து நம்ம கத்துக்கின ஒர்க்ன்றது இருக்குது இல்லையா, அந்த ஒர்க்குக்கு வந்து ஒரு பலன்ன்றது நமக்கு கிடைச்சிடும். ஸோ நம்ம வந்து ஒரு ஒர்க்கு மூலமா நம்ம வந்து 11ல சனி இருக்கும்போது ப்ராஃபிட்ஸு கெயின்ஸு லாபங்கள்ன்றது நம்ம வாங்கணும் வச்சுக்கோங்க. அப்போ என்ன ஆகணும், நம்ம முதல்ல அந்த தொழில நம்ம வந்து ஒரு ப்ரொஃபஷனல் ஆகணும். ஸோ அந்த ப்ரொஃபஷனல் ஒண்ணுமே தெரியாதவங்க கூட என்னன்னா ஒரு 2.5 வருஷத்துல ஒரு தொழில் பத்தி முழுக்க கத்துக்கிட்டு முழுக்க தெரிஞ்சுக்கிற மாதிரியான ஒரு டைம் பீரியட். அந்த அளவுக்கு திறமைசாலியா சனீஸ்வர பகவான் இந்த டைம் பீரியட்ல உங்களை மாற்றி விடுவாரு. அதனால இந்த டைம் பீரியட்ல நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா சனீஸ்வர பகவான் உங்களுக்கு கத்து கொடுக்கணும் நினைக்கும் போது கத்துக்கிறதுக்காக முயற்சி பண்ணுங்க. ஏன்னா இது என்னோட டிபார்ட்மெண்ட்டே கிடையாது, நான் எதுக்கு இந்த டிபார்ட்மெண்ட் வேலை அனாவசியமா பண்ணிட்டு இருக்கேன்னு நீங்க நினைக்காதீங்க. ஏன்னா சனீஸ்வர பகவான் ஃபியூச்சர்ல தான் 11ல வரும்போது இப்போ நீங்க கத்துக்கிற வேலைக்கு ஏற்ற மாதிரியான ப்ராஃபிட்ஸ் கெயின்ஸ்ன்றது அமைச்சு தருவாரு. அதனால இந்த டைம் பீரியட்ல உங்களுக்கு ரொம்ப உழைக்கிற மாதிரி இருக்கும். ஒரு விதத்துல சொல்லணும்னா இது உங்களுக்கு வந்து டார்ச்சரா ஃபீல் ஆனீங்கன்னு வச்சுக்கோங்க. நீங்க டார்ச்சரா ஃபீல் ஆனாலும் சரி, பாசிட்டிவா ஃபீல் ஆனாலும் சரி, உழைக்கிறது தான் வேலையில 10 ரூபாய்க்கு வந்து 100 ரூபாய் உழைக்கிறது தான். பட் நீங்க வந்து விருப்பப்பட்டு இது உழைச்சிங்க, விருப்பப்பட்டு கத்துக்கணும்னு நினைச்சீங்கன்னு வச்சுக்கோங்க, இது ரொம்ப நல்ல டைம் பீரியட்னு சொல்லிட்டு சொல்லணும். அப்படியே ஃபார் சப்போஸ் இப்போ ஒரு சிலர் இருப்பாங்க ஃபிலிம் டெக்னீஷியன்ஸ், இல்லாட்டி டெக்னிக்கல் ஒர்க் படிப்பு முடிச்சிருக்கீங்க, டெக்னிக்கலா போய் கத்துக்கிற ஒரு சில விஷயங்கள்ன்றது இருக்கும் டெக்னீஷியன்ஸ். அந்த டெக்னிக்கலா போய் கத்துக்கிற விஷயங்கள்ன்றது கற்றுக் கொடுக்கறதுக்கு இது ரொம்ப நல்ல டைம் பீரியட் சொல்லிட்டு சொல்லலாம். அப்படியே இந்த டைம் பீரியட்ல உங்களுக்கு வேற என்னென்ன பாதிப்பு வர்றதுக்கு வாய்ப்புன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 10ல சனி என்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ். ஸோ வேலை விஷயமா நீங்க வேலை பார்த்துட்டு இருக்கிற இடத்துல வந்து உங்களுக்கு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ்ன்றது வர்றதுக்கான வாய்ப்புன்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஃபார் சப்போஸ் வந்து நீங்க ஒருத்தங்க கீழே ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க, இந்த டைம் பீரியட்ல உங்களுக்கு ஏற்கனவே ஸ்ட்ரெஸ் இருக்கும், ஒர்க் ஸ்ட்ரெஸ், நிறைய வேலை பார்ப்பீங்கன்னு நான் சொன்னேன். ஸோ நீங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்கிற இடத்துல யாரோ ஒரு கொலீக் வந்து வேலை விட்டுட்டு போயிருக்காங்க. ஸோ அவன் செய்ய வேண்டிய வேலை கூட நீங்க தான் செய்யற மாதிரி
பண்ணிட்டு தப்பு தப்பா சொல்றதுக்கோ இல்லாட்டி மேல் அதிகாரிகள் மூலமா வந்து கொஞ்சம் இந்த டைம் பீரியட்ல ஒரு ஸ்ட்ரெஸ் ஃப்ரஸ்ட்ரேஷன்ன்றது வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு. இல்லை நீங்க வேலை பார்த்துட்டு இருக்கிற இடத்துல மேல் அதிகாரிகள் கூடயோ இல்லாட்டி உங்க கூட வேலை செய்யறவங்க கூடயோ ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு. இதே நீங்க ஓனரா இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க, இது ரிவர்ஸ்லாம் நடக்கும். இப்போ உங்க கீழே வேலை பார்க்குறவங்க முக்கியமா இந்த டைம் பீரியட்ல நீங்க தொழிலாளிகள் வேலைக்காரங்க கூட வந்து ஜாக்கிரதையா இருக்கணும். தொழிலாளிகள் வந்து பேச்சு கேட்க மாட்டாங்க, இந்த டைம் பீரியட்ல தொல்லை கொடுப்பாங்க. ஃபார் சப்போஸ் நீங்க ஒரு ப்ராஜெக்ட் ஒரு தரையை நம்பி ஒத்துக்கிட்டீங்க, இப்போ நீங்க ஒரு 10 ரூபாய் ப்ராஜெக்ட் இங்க பண்ண முடியும் உங்களால. ஆனா ஒருத்தங்க வந்து 100 ரூபாய் ப்ராஜெக்ட் வந்து உங்களுக்கு அமைச்சு கொடுப்பாங்க. எப்போ நீங்க வந்து அந்த அளவுக்கு பெரிய ப்ராஜெக்ட் பண்ணவே இல்லைன்னு வச்சுக்கோங்க. ஆனா இந்த டைம் பீரியட் உங்களுக்கு என்னன்னா, நான் வந்து ஏன்டா நான் 100 ரூபாய் ப்ராஜெக்ட் 40 ரூபாய்க்கோ 50 ரூபாய்க்கோ நான் ஒத்துக்கிட்டேன், இவ்வளவு சீப்ல நான் ஒத்துக்கிட்டேன்னு நீங்க நினைப்பீங்க. ஆனா 11 சனி வரும்போது 2.5 இயர்ஸ்க்கு அப்புறமா இந்த பெரிய லெவல்ல ப்ராஜெக்ட்ஸ்ன்றது பண்றதுன்றது உங்களுக்கு பழக்கம் செய்ய வைப்பாரு. இந்த டைம் பீரியட்ல வந்து அது வந்து கத்து கொடுப்பாரு உங்களுக்கு. முக்கியமா பாத்தீங்கன்னா நீங்க உங்களுக்கு வந்து அந்த ஒர்க் லோடு பிசினஸ் ஸ்ட்ரெஸ்ன்றது ஜாஸ்தியா இருக்கும். இந்த டைம் பீரியட்ல தயவு செஞ்சு நீங்க எதா இருந்தாலும் நீங்க உங்க சூப்பர்விஷன்ல நீங்களே உட்கார்ந்து பாத்துக்கிற மாதிரி இருக்கும். அதே வந்து நீங்க வேலைக்காரங்களை நம்பி வந்து விட்டுட்டு போக கூடாது. ஒரு 4 பேருக்கு 4 விதமான வேலை செஞ்சு சொல்லிட்டு நீங்க போவீங்க. ஆனா நீங்க போறப்போ என் வேலை எங்க நிற்குமோ நீங்க வரும்போது கூட அங்கதான் நிற்கும். ஏன்னா இந்த டைம் பீரியட்ல வேலைக்காரங்க வந்து பயங்கரமா தொல்லை கொடுப்பாங்க. ஸோ அதனால வந்து இந்த டைம் பீரியட்ல நீங்க எதா இருந்தாலும் சரி, நீங்க அங்கதான் இருந்துக்கிட்டு அங்கதான் நீங்க மேனேஜ் பண்ணிக்கிற மாதிரி இருக்கணும் முதல்ல. அப்படியே சில வாட்டி என்ன நடக்கும்னா, உங்களுக்கு வேலைக்காரங்க மூலமா உங்களுக்கு வந்து மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் வந்து கிரியேட் ஆகிறதுக்கான வாய்ப்பு உண்டு. இந்த டைம் பீரியட்ல நான் ஏற்கனவே சொல்லிட்டு வேலைக்காரங்க கூட நீங்க ஜாக்கிரதையா இருக்கணும்னு சொல்லிட்டு. ஃபார் சப்போஸ் நீங்க ஒருத்தருக்கு வந்து ஒரு வேலை பண்ண சொல்லிட்டு போயிருக்கீங்க, ஊருக்கு போயிருக்கீங்க, பார்த்தா அந்த வேலை வந்து அங்கதான் நின்றுச்சு. என்னாச்சுன்னு கேட்டாக்கா அவர் வந்து சொல்லாம கொள்ளாம அவர் வந்து லீவ் போட்டுட்டு போயிருக்காரு சார் நீங்க சொன்ன பிறகு சொல்லிட்டு சொல்லுவாங்க. சொன்னதும் உங்களுக்கு கோபம் வரும், கடுப்பாகிட்டு வந்து அவரை வேலையில இருந்து தூக்கிடுவீங்க. ஸோ அவங்க என்ன செய்வாங்கன்னா, உங்களோட பிசினஸ் சர்க்கிள்ல உங்க பத்தி வந்து கொஞ்சம் தப்பான விஷயங்களை வந்து பரவ விட்டுட்டு இருப்பாங்க. ஸோ அதனால இந்த டைம் பீரியட்ல என்னன்னா கொஞ்சம் வேலைக்காரங்க தப்பு பண்ணாலுமே சரி மன்னிப்பு கத்துக்கோங்க. அதுதான் உங்களுக்கு ரொம்ப நல்லது. அவசரப்பட்டு அனாவசியமா பேசுறது, அனாவசியமா திட்டிட்டு புலம்பிட்டு வந்து வேலையில இருந்து தூக்குறது, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் நீங்க செய்ய வேண்டாம்னு சொல்லலாம். அப்படியே இந்த டைம் பீரியட்ல வந்து சில பேருக்கு ஃபாரின் டிராவல்ஸ் இருக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு. அதுக்கு மட்டும் இந்த பிளேஸ்மெண்ட் நல்லது. எதுக்குன்னா இப்போ 10ல சனி இருந்தாலும் 10ல ராகு இருந்தாலும் வெளிநாட்டுல வந்து நமக்கு ஒரு டெவலப்மெண்ட்ன்றது கொடுப்பாங்க நம்மளோட ப்ரொஃபஷன்ல. ஸோ இப்போ 10ல சனி வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வெளிநாட்டு போறதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ்ன்றது அமைச்சு தருவாரு. இப்போ 10ஆம் வீட்டிலிருந்து சனீஸ்வர பகவான் தன்னோட 3ஆம் பார்வையால 12ஆம் வீட்டை பார்த்துட்டு இருப்பாரு. லாசஸ் எக்ஸ்பென்சஸ்க்கு சம்பந்தப்பட்ட ஹவுஸ் கொஞ்சம் எக்ஸ்பென்சஸ் அது கூட இந்த டைம் பீரியட்ல உங்களுக்கு ஜாஸ்தியா ஆகிறதுக்கு வாய்ப்புன்னு சொல்லலாம். கொஞ்சம் தூக்கம் இல்லாம செய்வாரு. இப்போ உங்களுக்கு ஒர்க் ஸ்ட்ரெஸ் இருக்குது, பயங்கரமா ஒர்க் லோடு இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, தூக்கம் இப்படிதான் வரும். பொதுவாகவே இப்போ 6 மணிக்கு போறவங்க 10 மணிக்கு வந்துட்டு இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க, அப்போ தூக்கம்ன்றது ப்ராப்பரா உங்களுக்கு இருக்காது. ஸோ தூக்கம் இல்லாம செய்வாரு. அப்படியே 10ஆம் வீட்டிலிருந்து டைரக்டா 7ஆம் பார்வையால 4ஆம் வீட்டை பார்த்துட்டு இருப்பாரு சனீஸ்வர பகவான். இந்த டைம் பீரியட்ல வந்து கொஞ்சம் மென்டலி உங்களுக்கு ஸ்ட்ரெஸ் அதிகமா இருந்தாலுமே சரி, மென்டலி உங்களுக்கு ஒரு ஸ்டெபிலிட்டி என்றது வரும். முதல்ல என்னன்னா கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் இருந்தாலுமே சரி, என்ன பண்ணணும் ஏது பண்ணணும் என்ற ஒரு இதுன்றது விளக்கம்ன்றது உங்களுக்கு ஒரு தெளிவா இருக்கிறதுக்கான வாய்ப்புன்னு சொல்லலாம். அப்படியே ஒரு சிலருக்கு வந்து மதர் ஹெல்த், ஒரு சிலருக்கு வந்து ஃபாதர்ஸ் ஹெல்த் எஃபெக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புன்னு சொல்லிட்டு சொல்லலாம். அப்படியே 4ஆம் வீடுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம தாய்க்கு சம்பந்தப்பட்ட வீடு, நேட்டிவ் பிளேஸ். ஸோ நேட்டிவ் பிளேஸ் விட்டுட்டு வேற ஒரு பிளேஸ்க்கு போறதுக்கான வாய்ப்புன்னு சொல்லிட்டு சொல்லலாம். அப்படியே 10ஆம் வீட்டிலிருந்து நீங்க 10ஆம் பார்வையால 7ஆம் வீட்டை பார்த்துட்டு இருப்பாங்க. ஸோ இந்த டைம் பீரியட்ல 7ஆம் வீடுன்னா என்ன, நமக்கு பர்பஸ் ரிலேட்டட் ஒர்க் டிராவல். ஸோ அதனால வந்து பர்பஸ்ல வந்து ஒர்க் வைஸ் வந்து நீங்க டிராவல் பண்றதுக்கு வெளிநாடு போறதுக்கான வாய்ப்பு உண்டு. 7ஆம் வீடு பார்த்தீங்கன்னா மனைவிக்கு
வெளிநாட்டுக்கு போகிறதுக்கான வாய்ப்புண்டுன்னு சொல்லிட்டு சொல்லலாம். கொஞ்சம் இந்த டைம் பீரியடில் வந்து நீங்கள் மனைவிக்கு தூரமாக, ஃபேமிலி ஹோம் என்விரான்மெண்ட்டுக்கு தூரமாக வேலை செய்கிற மாதிரி சுச்சுவேஷன்ஸ் வர்றதுக்கு வாய்ப்புண்டு. ஃபார் சப்போஸ் இப்போ சிவில் இன்ஜினியர்ஸ் இந்த மாதிரி இருந்துட்டு இருப்பாங்க, அவங்களுக்கு வந்து லொக்கேஷனு கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்ஸ் வந்து எங்கேயோ இருந்துட்டு இருக்கும். ஸோ கான்ஸ்டன்ட்லி அவங்களால வந்து வீட்டுக்கு வந்துட்டு ட்ராவல் பண்ணிட்டு போக முடியாது. ஸோ அந்த டைம் பீரியட்ல என்னன்னா ஹோம் என்விரான்மெண்ட்டுக்கு மனைவிக்கு வந்து தூரமாக இருக்க தான் செய்யணும். ஸோ அந்த மாதிரியான சுச்சுவேஷன்ஸ்ன்றது கொஞ்சம் ஹோம் என்விரான்மெண்ட்ல வந்து நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணுற சுச்சுவேஷன்ஸ்ன்றது கொஞ்சம் குறைவாக தான் தெரியுது இந்த டைம் பீரியட்ல. இது மிதுன ராசிக்காரங்களுக்கான சனி பெயர்ச்சிக்கான பலன். இப்போ மிதுன ராசிக்காரங்களுக்கு என்னென்ன ரெமெடி பண்ணால் நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். 10ல் கொஞ்சம் சனீஸ்வர பகவான் இருந்து வேலை விஷயத்துமா கொஞ்சம் தொல்லை கொடுக்கறதுனால வெங்கடேஸ்வர பெருமானுக்கு வந்து வெங்கடேஸ்வர வஜ்ரகவச்சம் நீங்கள் படிச்சிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். அப்படியே கொஞ்சம் உங்களுக்கு முடிஞ்சப்போ இந்த 2.5 வருஷத்துல வந்து திருப்பதி போயிட்டு வந்தால் உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு சொல்லலாம். இப்போ இந்த அப்படியே பார்த்தீங்கன்னா இந்த மிதுன ராசிக்காரங்களுக்கு இந்த சனி பெயர்ச்சி எல்லா விதமான நல்ல பலன்கள் அமைச்சு கொடுக்கணும்னு சொல்லிட்டு அந்த கடவுள்கிட்ட வேண்டிக்கிட்டு சர்வே ஜனா சுகினோக வந்து இந்த மாதிரியான பெயர்ச்சி பலன்கள், மாத பலன்கள், ஜோதிட பலன்கள் தொடர்ந்து பார்க்க ஆஸ்ட்ரோ வேர்ல்ட் யூடியூப் சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நோட்டிஃபிகேஷன்ஸ்க்காக பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஒருவேளை இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கீழே காமெண்ட் செக்ஷன்ல காமெண்ட் பண்றது மட்டும் மறக்காதீங்க. நன்றி.